எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னென்னா 7 நாள் 7 சட்னி செய்ய போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வரமிளகா தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சட்னிக்கு ஒரு மூடி திருவண்ண தேங்காயை சேர்த்திக்கலாம். பூண்டு 4 பல்லு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு. பொட்டுக்கடலை நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும். நான் வரமிளகா 5 சேர்த்திருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னி தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகா தேங்காய் சட்னி இந்த ராகி தோசை, கோதுமை தோசை, பனியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே. அவ்வளவுதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா, ஒரு கட்டு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, இந்த அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ புளியை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு இந்த சட்னி இப்படி வெறும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி பொருள்லாம் போட்டு அரைக்கலாம். இப்போ கொஞ்சம் நிறையா இருக்காங்க, 4-5 பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, கிரேவி மாதிரிலாம் வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வதக்கணும்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா அப்படியே போட்ட உடனே சுண்டுதல்ல, அப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். சட்னி நம்ம தாளிக்க தேவையில்லை, ஏன்னா எண்ணெய் விட்டு தான் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துருக்கோம். இங்கே கடுகு தாளிக்கிற ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளோதான், புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நல்லா காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு சட்னிக்கு நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சிருக்கேன். அதே அளவுக்கு மிளகாய். இது மிளகாய் சின்னதாக இருந்தாலும் நல்லா காரமான மிளகாய். சும்மா ஒரு கொட்டை புளி, கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் நல்லா ஓட்டிக்கிட்டு வந்துடலாம். மிளகாய் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு, இப்போ நான் பூண்டு இந்த ஜார் நல்லா அரைக்காது, அதனால் தட்டிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சட்னி சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த எண்ணெய் சூட்டுலேயே இது நல்லா வெந்துக்கும். இந்த மனம் அப்படியே இருக்கும். கொதிச்சிருச்சு அப்படின்னாக்கா அடுப்பு பற்ற வச்சு செஞ்சோம்னா மனம் இருக்காது. இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே குடிச்சிடும் சட்னி. இந்த பூண்டு சட்னி கோதுமை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இட்லிக்கு நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காய சட்னிக்கு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, சின்ன தக்காளியாக, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 மிளகாய், ஒரு கொட்டை புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன்.
இப்போ இதில் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது செவந்து வரும்போது வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த புளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வீட்டில் இப்போ எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை தக்காளியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 6 to 6 மணி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் வந்துருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன வெங்காய சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இட்லிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், சட்னி ரெடி. அடுத்தது மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மல்லி சட்னி அரைக்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 1 கட்டு நாட்டு மல்லி எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு இந்த அளவுக்கு சின்ன கீத்த அளவுக்கு தேங்காய், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு தாளிக்கிறது. கட்டி அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதே அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிடுவோம். தக்காளி வந்து நல்லா சோற வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மல்லியை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை போட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லை. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த சூட்டில் போட்டு அப்படியே 2 பெரட்டேன். அவ்வளோதான். இது நல்லா ஆறுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா துருவின மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் தான் நான் அந்த ஆறுன மல்லி இதை சேர்த்திக்க போகிறேன். அதனால் இதை போட்டு துருவிக்க போகிறேன். தேங்காய் போடுறதுனால இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம். அப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா கெடாமல் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரோட்டு கடை கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, நீங்கள் வந்து தக்காளி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ 1/4 கிலோ தக்காளினா 1/4 கிலோ வெங்காயம், அந்த மாதிரி. 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு, அதாவது இப்படி உருட்டுனீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். புளி, கொஞ்சமாக உப்பு, மல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. காரத்துக்கு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் வந்து அந்த வெங்காயம் தக்காளி அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கார சட்னிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச சட்னி சேர்த்துக்கலாம். சட்னி ஊற்றும் போது தெரிக்கும், அதை பார்த்து செஞ்சுக்கணும். இது மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை வாசம் போனால் போதும். இந்த சட்னி இட்லி, தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி.
அடுத்தது தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இது லைட்டாக செவக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகா 5, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மூணு தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளிக்கு நல்லா இவ்வளோ சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் போடலாம். சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ மல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறணுன்னே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இப்படி அரைச்சா போதும். அவ்வளவுதான். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு.